அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 9/10/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 11:31 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 9:10 வரை விசாகம், பின்பு அனுஷம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று உச்சமும் பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இந்த கிரக சூழ்நிலைகள் மிகச்சிறப்பாக ஒரு நல்ல உயர்ந்த நிலையை காட்டுகிறது. 5ஆம் இடத்தில் 5 கோடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு வலுவான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்விற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக, ஒரு பேஸ்மெண்ட்டாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் என்று உற்சாகமான ஒரு சந்தோஷம் பீரிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல என்கரேஜாக இருக்கும். ஏற்கனவே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் அவர்கள் நட்புகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இன்று மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வந்துள்ளது. நமது கன்னிராசி தமிழ் நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், இன்றைய தினம் நீங்கள் திருமணத்திற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் தாராளமாக இன்று முயற்சிகளை கைவிடாமல் முழு முயற்சியுடன் செயல்படுங்கள். இத்தகைய கிரக சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு திருமண யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை நமக்கு அமைந்துள்ளதால் நீங்கள் தாராளமாக இன்று திருமணத்திற்காக முயற்சி செய்யலாம். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்ப்பதை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள். திருமணமே வேண்டாம் என்றவர்கள் கூட இப்பொழுது பார்த்தவுடன் பிடித்து விடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் இப்பொழுது நீங்கள் தாராளமாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு தாராளமான ஒரு முயற்சிகள் இன்று உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரும். எனவே திருமண முயற்சிகளை இன்று மறக்காமல் கைவிடாமல் செய்யுங்கள். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் மற்றும் ஒயிட் கலர். இன்றைய தினம் உங்களுக்கு வேலையில் சற்று அதிகரிப்பு திடீரென்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் மிக அதிக அளவில் இருக்கும். திடீரென்று உங்களுக்கு அதிக வேலைகள் வந்தாலும் அதை நீங்கள் இன்று முடித்துவிட்டு பிறகு ஓய்வு நேரத்தும் அதிகமாக நீங்கள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்ற உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களது குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடலாம். கண்டிப்பாக அந்த செலவிடும் நேரங்கள் உங்களது சக்தியை புதுப்பிக்க முக்கியமான ஒரு காரணியாக அமையும். எனவே தாராளமாக இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் உங்களது நேரத்தை செலவிடுங்கள். ஓய்வு நேரத்தை உங்களது நண்பர்களுடன் செலவிடுவது உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தரும். இன்றைய தினம் உங்களது தந்தையின் ஆலோசனை மூலமாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நல்ல முறையில் ஒரு ஆலோசனை உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக உங்களது தந்தையிடமிருந்து கிடைக்கப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன்
உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக அமையப்பெறும். மேலும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் கடலில் முத்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மனமகிழ்ச்சியை பெறக்கூடிய காதலை உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் ஒரு விளையாட்டில் அதிக கவனம் செலுத்த வாய்ப்புகள் உண்டு. உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஜிம்முக்கு செல்வது கூட உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்றைய தினம் வாழ்க்கையை இனிமையாகும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதைக் கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமைப்பெறுவீர்கள். இருப்பினும் மாலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தியானம் செய்வது உங்களது உற்சாகத்தை மேலும் அதிகரிக்க ஒரு உறுதுணையான காரணியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்களை வாங்க ஏதாவது திட்டங்கள் போடலாம். கண்டிப்பாக அந்த திட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை தந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே நீங்கள் அன்று அசையா சொத்துக்கள் வாங்க உங்களது முறையான ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான நல்ல பலன்களை பெற பொழுது உங்களது கிரக சூழ்நிலை உங்களுக்கு கை கொடுக்கும். எனவே இன்றைய தினம் மறக்காமல் உங்களது ஓய்வு நேரத்தில் உங்களது குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது அசையா சொத்துக்கள் குறித்த நல்ல ஒரு விசாரணையை நீங்கள் மேற்கொண்டு அதை நீங்கள் இன்று வாங்க முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு திட்டமிடல் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்துக்கங்க. உங்களது சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவளிப்பது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமளிப்பதாக அமையும். நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனவே ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் இன்று மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இப்பொழுது மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி மற்றும் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். இது தவிர உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு ஈடுபாடு கிடைக்க நாளாக அமையப்பெறுவீர்கள். அவர்களுக்கு ஆர்வங்கள் இன்று அதிகரிக்கும். எனவே இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். குறிப்பாக உங்களது தொழில் அல்லது வியாபாரத்தில் நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் இன்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான கிரக சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய முன்பில்லாத அளவிற்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமையும். பண வரவுகள், நிதி நிலைமைகள் மேம்படும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மேலும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப்பெறுவீர்கள். நீங்கள் இன்றைய தினம் செல்வ செழிப்புடன் நல்ல ஒரு சுபகோகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து கடன் உதவிகள் மற்றும் அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படும். எனவே இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை ஏற்கனவே வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன். அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் நமது வீடியோவை முழுசா பாருங்க. மேலும் இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ முழுசா பார்த்தா மட்டுமே அதை நீங்கள் என்று தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.